மகாபெரிவாஜன் ஸ்ரீ லலிதா ரகசிய நாமத்தில் பக்திவதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் நமக்கு எப்படியெல்லாம் பாக்கியங்களை அள்ளித் தருகிறாள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்ததாக பக்தனுக்கு அவள் எப்படி அருள் புரிகிறாள், அவளை கண்ட பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் பக்த சித்த கேகி கண கணாயை நமஹ. ஓம் பக்த சித்த கேகி கண கணாயை நமஹ. ரொம்ப அற்புதமான ஒரு நாமம். பக்தனுடைய மனம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுக்கக்கூடிய ஒரு நாமமாகும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்த சித்த கேகி கண கணா. இப்போ பக்தன் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. சித்தம் அப்படிங்கிறது அவனுடைய சொல்லக்கூடிய மனசு, சித்தம் சொல்லக்கூடிய மனசு. கேகி அப்படின்னா மயில், அதாவது பக்தனுடைய மனசு எப்படி இருக்குன்னா மயில் மாதிரி இருக்கு. கன கன அப்படின்னா அப்படியே கருணை மழை பொழியக்கூடியவளாக அவள் இருக்கிறாளே. அப்ப கருத்த மேகங்கள் நிறைந்தது, கார் மேகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மழை பொழியக்கூடிய மேகம், அப்படி இருக்கிறாளாம். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, பக்தனுடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய மனசை கூத்தாட செய்யக்கூடிய கார் மேகமாக அம்பாள் இருக்கிறாள். இப்ப இதுல என்ன ஒரு ஓமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, எதுக்கு பக்தனுடைய மனசை அவனுடைய சித்தத்தை மயிலுக்கு ஒப்பிடுகிறார்கள்? அங்கதான் அந்த தத்துவம் இருக்கு. சாதாரணமாக மயில் என்ன பண்ணும் அப்படின்னா, மேகங்கள் கருத்து மழை பொழிய தயாராகிவிட்டால் அதை பார்த்து ஆனந்த கூத்தாடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதே போலத்தான் இங்கு பக்தனுடைய மனசு அம்பாளின் அனுகிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கிறது என்று நிதர்சனமாக தெரியும் பொழுது ஆனந்த கூத்தாடும். ஆனால் கொஞ்சம் சின்ன ஒரு நெருடல் இருக்கும். முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அம்பாள் அனுகிரகம் செய்தாலும் ஆர்ப்பரிக்க கூடாது. எப்படி பொங்கி வரக்கூடிய கடல், அதுல ஒரு துளி ஜலம் கூட அதுல அதிகமாவது கிடையாதோ அதுபோல பக்தனும் அந்த ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்க வேண்டும் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆனந்த கூத்தாடும் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கு நமக்கு தோணும் இல்லையா. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பறவையை பற்றி சொல்லும் பொழுது அது எதற்காக அந்த ஆனந்த கூத்தாடுகிறது? மழை பொழிய போகிறது. அந்த பொழியக்கூடிய மழை அதற்கு மட்டுமா பொழிகிறது? இந்த லோகத்திற்கே லோகக்ஷேமத்திற்காக பொழிகிறது. அது மட்டுமா அந்த மயிலுக்கு ஆகாரம்? அது இல்லை என்றால் அதனால் வாழ முடியாத. ஒருவேளை சாதக பட்சியாக இருந்தால் அந்த மழை நீர்தான் அதற்கு ஆதாரம், அதனால் அது ஆனந்த கூத்தாடும் என்று சொல்லலாம். ஆனால் இங்கு அதுவும் கிடையாது. அப்படி என்றால் இங்கு என்ன சொல்ல வருகிறார்கள்? மயிலானது எதற்கு ஆனந்த கூத்தாடுகிறது என்றால், இந்த லோகக்ஷேமத்திற்காக. ஆகா, இந்த லோகக்ஷேமத்திற்காக மழை பொழிய போகிறதே, இந்த லோகம் க்ஷேமமாக இருக்க போகிறதே என்று அப்படி நினைத்து ஆனந்த கூத்தாடுகிறது. ஆக மழையானதால் அதற்கு ஒன்றுமே லாபம் கிடையாது. மழை பொழிவதால் இதற்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கான கிடையாது. ஆனால் லோகத்திற்கு லாபம் உண்டு. மழையானது லோகத்துக்கு ஹிதத்தை கொடுக்கக்கூடியது, நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. க்ஷேமார்த்த விஷயமாக இருப்பதை நினைத்து இந்த மயில் நடனமாடுகிறது. இப்ப என்ன பண்ணணும்? இதே பக்குவம் ஒரு பக்தனுக்கு வர வேண்டும். இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப இங்கே எதற்காக அந்த பக்தன் ஆனந்த கூத்தாட வேண்டும்? தன்னுடைய சொந்த லாபங்களுக்காக, தன்னுடைய சொந்த பிரார்த்தனைக்காக அம்பாள் அனுகிரகம் செய்தால் அங்க என்ன பார்த்தோம்? அந்த சௌபாகியங்களை அவள் அள்ளி பொழிந்தாலும் ஆர்ப்பரிக்காமல் அதில் ஆனந்தத்தில் இருக்க வேண்டும்னு பார்த்தோம். அப்ப இங்க ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய மனது எப்படி இருக்க வேண்டும் என்றால், மயிலினுடைய மனது போல. மயில் என்ன பண்ணுச்சு? லோகக்ஷேமார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துதான். அதுபோல அம்பாள் இந்த லோகத்திற்கே க்ஷேமமாக இருப்பதற்கு ஏதாவது அனுகிரகம் செய்கிறாள், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாள் என்றால் அப்பொழுது நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும், ஆனந்த கூத்தாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பக்தனுடைய பாக்கியம் பொங்கி வரும் வேளையில் கூட அம்பாளுடைய சரணார விந்தங்களை பற்றி கொண்டு
அவளே கதி என்று இருக்கக்கூடிய பக்தன் அமைதியாக மனதுக்குள் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பான் அப்படின்னு பார்த்தோம். அந்த பாக்கியம்தான் பொங்கி ஆர்ப்பரிக்கும், ஆனால் அவனுடைய மனது ஆர்ப்பரிக்காது. ஏன் அப்படின்னா அங்கு எப்படி இருக்கிறான், இதுவும் அவள் கொடுத்த பிரசாதம் தான் என்று நினைத்து அமைதியாக அந்த ஆனந்தத்தில் திளைக்கிறான். ஆனால் இப்ப என்ன ஆச்சு, லோகக்ஷேமார்த்தமாக அம்பாள் ஒரு அனுகிரகம் செய்கிறாள். அப்ப இவனுடைய மனசு ஆனந்த கூத்தாடுமா. பக்தனுடைய மனமானது சுய லாபத்தை சிந்திக்காமல், இங்க அம்பிகை எப்படி சொன்னாங்க, பிரேமரூபா பிரியங்கரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அவளை அன்பே சிவமாக இருந்து கொண்டும் மற்றவர்களுக்கு க்ஷேமம் வேண்டி அம்பாள் அனுகிரகம் செய்யும் பொழுது அம்பாள் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கிறது என்று சந்தோஷப்பட்டு ஆனந்தத்தில் திளைப்பான் என்று சொல்வது இந்த நாமம். மகா பெரியவா சரணம்.